வணக்கம் ஷர்மிளா. அதாவது ஷார்ஜாவிலிருந்து சென்னை வரும் ஏர் அரேபியன் பயணிகள் விமானம் இன்று அதிகாலை 3:25 மணிக்கு 217 பயணிகளுடன் சென்னை சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்து தரையிறங்கியது. அதாவது ஓடு பாதையில் இருந்து டாக்ஸி வேயில் வந்து அது நிற்க வேண்டிய J25 நிற்பதற்கு தயாரானது. அப்போது அந்த விமானத்தில் பயணித்துக் கொண்டிருந்த புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த முகமது நிஜாமுதீன், அதாவது இவருக்கு வயது 30. இந்த பயணி திடீரென விமானத்தின் எமர்ஜென்சி எக்ஸிட் என்ற அவசர கால கதவை திறந்து மின்னல் வேகத்தில் அதன் சரக்கு பாதை வழியாக வெளியில் குதித்து தப்பி ஓடினார். இதையடுத்து விமானத்திலும் சென்னை விமான நிலையத்திலும் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. உடனடியாக சென்னை விமான நிலையத்தின் ஓடுபாதை பகுதியில் அவசர கால அபாய அறிவிப்பு எச்சரிக்கை மணி ஒலிக்கப்பட்டது. உடனடியாக பாதுகாப்பு அதிகாரிகள் விரைந்து வந்து விமானத்தின் அவசர கால கதவு வழியாக வெளியே குதித்து ஓடிய பயணி முகமதை சுற்றி வளைத்து பிடித்தனர். இதற்கிடையே அந்த ஏர் அரேபியன் விமானம் அது நிற்க வேண்டிய நடைமுறைக்கு வராமல் டாக்ஸி வேயிலே நிறுத்தப்பட்டது. இந்த நிலையில் அடுத்ததாக லண்டனில் இருந்து சென்னை வரும் பிரிட்டிஷ் ஏர்வேஸ் பயணிகள் விமானம் 284 பயணிகளுடன் சென்னையில் தரையிறங்குவதற்காக வந்து கொண்டிருந்தது. டாக்ஸி வேயில் ஏர் அரேபியன் விமானம் நின்று கொண்டிருந்ததால் சென்னையில் தரையிறங்க முடியாமல் பெங்களூருக்கு திருப்பி அனுப்பப்பட்டது. இந்த நிலையில் சென்னை விமான நிலையத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. உடனடியாக மத்திய உளவுத்துறை அதிகாரிகள், சென்னை விமான நிலைய உயர் அதிகாரிகள், பாதுகாப்பு அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து அதே போல் ஓடும் விமானத்தில் இருந்து கீழே குதித்த புதுக்கோட்டை பயணி முகமதை பாதுகாப்பு அதிகாரிகள் தனி அறையில் வைத்து துருவி விசாரித்து வருகின்றனர். விசாரணையில் அந்த பயணி மனநிலை பாதிக்கப்பட்டவர் போல் பேசுவதாக கூறப்படுகிறது. ஆனால் அவர் உண்மையில் மனநிலை பாதிக்கப்பட்டவரா, இல்லையில் தீவிரவாத இயக்கத்தை சேர்ந்தவரா என்ற பல்வேறு கோணங்களில் சென்னை விமான நிலையத்தில் பாதுகாப்பு அதிகாரிகள் மற்றும் அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஷர்மிளா, இதற்கிடையே இந்த ஏர் அரேபியன் ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் சென்னையில் இருந்து மீண்டும் ஷார்ஜாவுக்கு அதிகாலை 4 மணிக்கு புறப்பட்டு செல்ல வேண்டும். ஆனால் இந்த சம்பவம் காரணமாக விமானம் தாமதமாக 7:45 மணிக்கு புறப்பட்டு செல்லும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே போல் பெங்களூருக்கு திருப்பி அனுப்பப்பட்ட பிரிட்டிஷ் ஏர்வேஸ் பயணிகள் விமானம் பெங்களூரிலிருந்து சென்னைக்கு திரும்பி வந்து இன்று அதிகாலை 5:35 மணிக்கு லண்டன் புறப்பட்டு செல்ல வேண்டும். ஆனால் அந்த விமானம் காலை 9 மணி அளவில் லண்டன் புறப்பட்டு செல்லும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் சென்னை விமான நிலையத்தில் மிகுந்த பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அந்த பயணிக்கு அவசர கால கதவை திறந்து விமானத்திலிருந்து குதித்து லேசான சிறப்பு காயம் ஏற்பட்டுள்ளது. அவரை சென்னை விமான நிலைய மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை அளித்து அவர் மீது தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஷர்மிளா, சினிமா காட்சி நடந்தது போல் சென்னை விமான நிலையத்தில் இன்று அதிகாலை நடந்த இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தால் சென்னை விமானத்தில் பெரும் பரபரப்பாக உள்ளது. ஷர்மிளா, Giriya's summer sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package.